பாக்குற ஜனம் சொல்லுவாங்க யாரு ஏமாத்தோலன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க எவ்வளவு சுத்து பாரு உன் பாட்டு நொண்டிகால போட்டு வந்துக்கிறேன். யாரு எனக்கு நொண்டிகால இல்ல எனக்கு சொன்ன நல்லவனா இருந்தா வழிவிடு, தீவனாக இருந்தால் விரட்டி அடி. உஷார் பக்கத்துல இருக்குது பாராசூர். பாராசூர் இல்ல பாரா உஷார். பாரா தென்னையடிச்சிடும் நாராயணா போட்டும் பக்தாஜனனே நாராயணா சிவசங்கர் அவர் கோட்டை அறந்து விட்டோம். வரவேற்க ஒருவரமே இதோ இருவர் இருக்கிறார்களே. யாரப்பா? அந்தவாசி கோரப்பா. அதையா கேட்டனா நீங்க? வான்கோயா 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 கிட்ட சீன கோயா அவரு. கறி கோய் தான் போலி தர எல்லாம் ஊருக்கு மத 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 மதுரை. என்ன நல்லா பேசுறீங்க? யாரு இவரு? தெரியல உனக்கு? யாரு? ஒரு தட்டுல ஒன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொண்டாங்க. என் அருமையும் பெருமையும் இவருக்கல்லவா தெரியும். நீயும் இருக்கிறாய். என் புகழை சொல். யார் தெரியுமா இவரு? அவ்வளவு நட்புனா நட்பு, ரெண்டு பேருக்கும் அவ்வளவு நட்புடா. ஆமா ஏங்க சித்திரை வைகாசியில் தான் நம்ம பக்கம் வருவீங்க. இப்ப என்ன பொங்கலுக்கு வந்துக்கிறீங்க? என்ன சித்திரை வைகாசி பொங்கல் என்ன சொல்ற நீ? யார் தெரியல? கிணத்துல தூர் வர்றவரா சேர்த்துக்காரு புத்தி கட்டவன கட்டவனா பின்ன அவரா அவரு வந்த சீமாடு கூட அவுத்து வைக்க சீமாடின்ற பாய் ஒரு பூ இருக்கிற ஆள்றா பாய். சாமி சொய் பூதான் விற்கிறேன்னா தாமல் தட்டுல வச்சு விற்கிறது இல்லையா? இந்த மாதிரி கொண்டிலையும் கையிலுமா இது மாதிரி சுத்தின்னு இருப்பா. சரியா? மாறு கணக்கு கொடுக்குறியா முழங்கணக்கு கொடுக்குறியா? ஏண்டா முழந்தாண்டா இப்பெல்லாம் ஏது மாறு? ஏன்னா அந்த காலத்துல ஒரு மாறு பூ வாங்கினான்னு வச்சுக்கோ, என் வீட்டுக்கு 4 பொம்பளை வச்சுக்குவாங்க. அது யாரு 4 பேரு? ஆமாங்க. யாரா? என் மனைவி, என் வீட்டுக்காரி, என் மொண்டாட்டி, என் சம்சாரம், என் ஒய்ஃப். உனக்கு ஏறிக்குது கொழுப்பு. இப்போ யாரா அவன் 4 பேருன்ட்டு 5 பேர் சொல்றியாடா? எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்த்துக்கணும். பரவாயில்ல. சரி விடு. ஏண்டா இந்த 5மே ஒன்றுதான். 5மே ஒண்ணுதானா? ஒன்றுதான். புத்தி கேட்டவன நீ இப்ப என்ன புத்தி கேட்டவன்ற? மனுஷனை பார்த்து நெருங்கி பழகிதான் அவங்க குணம் தெரிஞ்ச அவசியமே கிடையாது. முகத்தை பார்த்தோன்னே அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற திறமை மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. நெத்திய பாடுறா, நெத்தி நிறைய பட்டை, கழுத்துல ஏராளமான உத்தராட்ச கொட்டை, கையில வச்சுக்கிறார் கட்டை, மொத்தத்தில் ஒரு பொட்டை. யாரா பொட்டை? பொட்டை என் அருமையும் பெருமையும் புகழும் கீர்த்தியும் உங்களுக்கு தெரியாது. ஏண்டா அவருக்கு திருமணம் முடிந்து விட்டுதான் ஆய் போச்சு. ஏண்டா நீ ஆய் போண்ட உச்சா போண்ட அறியாடா கேட்டீங்க. திருமணம் நடந்து விட்டதா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க. நடந்து விட்டுன்னு சொல்லுங்க. நடந்து விட்டது. உனக்கு முடிந்து விட்டது. சபாஸ். பிள்ளைகள் ஏதாவது? 2 பொண்ணு. நல்ல விஷயம்டா, குறையில்லை. சரி உனக்கு ஏதாவது? நெய் போல்தியா? ஓ சரி. என் அருளால் உனக்கு 3 செல்வங்கள் உண்டு. அருளால் வெகு விரைவில் உனக்கு குழந்தை பிறக்க ஆசீர்வாதம் சொல்லிட்டு பேசுறான். அவன் ஏற்கனவே பௌர்ணமி அம்மாவை சந்தானம் ஆகாத லூஸ் ஆயிடுவாங்க. கிடையாது. மனசுல எதை போட்டு கடிப்படி எனக்கு தெரியாது. நீ எதை வேணாலும் பிடிச்சு கடி. என் அருளால் உன்னுடைய மனைவிக்கு 3 சங்கதிகள் உண்டு. நான் கொடுக்கிறேன் உன்னுடைய மனைவிக்கு. ஆனால் உங்களுக்கு உனக்கு 3 இவருக்கு 2. எனக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? எனக்கு 60 பிள்ளைகள். கல்யாணம் ஆயிடுச்சு. இல்லை ஆகவில்லையே. கல்யாணமே ஆகாது. 60 பிள்ளையா? ஆமா. விளக்கம் சொல்ல எனக்கு ஒன்றும் புரியல. புரியவில்லையா? எனக்கு திருமணமே ஆகவில்லை, எனக்கு 60 பிள்ளைகள் என்று உரைத்தேன். என்ன தெரியுமா? தமிழுடைய வருட பிறப்பு 60 இருக்கிறது அல்லவா? அதெல்லாம் என்னுடைய பிள்ளைகள். ஆமா இங்க கொண்டாந்து வைடா. விளக்கமா சொல்லு. அத்தனை பேருமே என்னுடைய பிள்ளைகள் தான். அப்படியா? ஆமா. சரி இருந்தாலும் நீங்கள் இருவரும் யார்? எப்படி விகடகவியாக பேசுவார்கள்? சிறுசேலி இதையாடா கேட்டேன். காவலாளிங்க நாங்க 2 பேரும். காவலாளிகள். ஆமா.
என்ன கூட 2 பேரும் காவலாளி இருக்கிறாங்க. யாரது? இதோ இருக்கிறான், அவன் ஒருத்தர் இருக்கிறான், அது ஒருத்தர் இருக்கிறான். சரி, எனக்கு காவலாளி 2 பேரும். உடைய தலைவன் இருக்கிறாரா? நான் வந்திருப்பதாக சொல்லிவிட்டு வாருங்கள். நீ என்ன இந்தி நாட்டு பிரதமரா? நீ என்ன யாரு? பேர் சொல்லு, ஊர் சொல்லு. இன்னுமா இதை பற்றி தெரியவில்லை? சாமியா, வாங்க, உன் பேரு என்ன? முற்றும் துறந்தவன். நீ முட்டை மட்டும் தான் துண்ணுவ, நாங்க முட்டை படுற கோழியும் முழுங்குவோம். கோமிகளே, அதையா உரைத்தேன். முற்றும் துறந்தவன் மூவாசையும் வெறுத்தவன் ஞானியடானான். மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, 3 ஆசையும் அறவே துறந்தான் ஞானியப்பா. ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை. ஆமா, இதெல்லாம் திறந்து வரீங்க. அதுவே உங்களுக்கு ஆசை என்பதே கிடையாது. ஆசை இல்லாத ஆளு அண்ணன் வீட்டுல உக்காந்து சோத்தாலே மடக்காட்டிய கறி குழம்ப ஏன் நீ சாப்பாட்டு ஆசை விருக்கவில்லை? நான் கிடையாது, அது வேற. விளக்கத்தை சொல்லியா? யாரு என்ன சொல்றேன்னா, 3 ஆசை வச்சுட்டு இல்ல, நேரம் போய் எங்கன்னா தூக்கு மாட்டி செத்துரு. ஏண்டா ஜெல்மத்தை வச்சிருக்காத நீ? ஏன்? ஆமாங்க, 3 ஆசை வச்சுட்டுன்னு சொல்றேன். இன்னத்துக்கு புண்ணியம் நீ இருந்து கடவுளுக்கு தான் பாரு. நீ முற்றும் துறந்தவன் நாரதன் மகமுனிவர் சொல்வார்கள். நாரத மகமுனிவர். சரி, அடையாளம் பெற்றுக்கொள். என்னது இது? யோக தண்டு. யோக தண்டு விட்டு என்ன பண்ணிக்கிறா? யோக தண்டு கிடையாது, யோக தண்டு. யோக தண்டா பார்த்தவுடன் ஒரு தலைமை புரிந்து கொள்வார். அது விரைவாக சென்று வா. தலா, என்னது புரியுதா? இது தெரிஞ்சுடா எனக்கு. இது என்னது? என்ன தெரியல உனக்கு? சலூன் கடையில தலைக்கு முட்டு கொடுக்குறது. போய்க்கிறா, முடி வெட்ட மாட்டேன், தூக்கி வந்துக்கிறான். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். உனக்கு ஏண்டா அது? ஐயோ சாமி, காத்தி ஆயிப்போச்சுல, அடா மழை பெய்யும். சரி, மழை பெய்யும்போது மாட்டு கொட்டாய்க்கு முட்டு கொடுத்துக்கணும். வேண்டா, முனிவர் கரத்துல இருப்பது யோக தண்டி. அண்ணா தூக்கி போறாரு. சாமா அவங்க பெண்டிங் விட்டுருவாங்க. பெண்டிங் விட்டுருவாரு. யாரா? சரி, அப்ப காமிச்சா தெரியுமா? உள்ள போய் தட்டி நேரம் சொல்லிட்டு சுத்தம் தெரியாது எனக்கு. அவரு தொண்டை கட்டுன்னு சொல்லிட்டு சுத்தம் வச்சுக்கிறா. அதே தான் ஊத்துடா பாய் மஞ்சா. என்ன எரியுதா? முஞ்சுக்குள்ள எரியுதுடா. ஐயோ, விடு விடு. எரியுதா? சுண்ணாம்பு வச்சா சரியா போடும். சத்தியமா செத்து போகும்போது. சாமியா எதில் விட்டா? சத்தியமா செத்து போடு போகும்போது. ஐயோ, பாட்டு எதில் விட்டா? பாட்டா? ஆறுன்னு சோறியா போச்சு. சூடான சாட மாட்டா? ஐயா போச்சு. அந்த அச்சு வித்தோட போச்சு போச்சு. படுபாவி, 5 கிலோ அரிசி, 2 கிலோ ஆப்பிள், ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா இல்லாம சுத்தமா கதி முடிச்சாங்க. எங்கேயோ குத்திட்டு பூரம் போது நாத்து வருது. அது கூட மோதி பாக்குற பாருங்க. குத்தாம பாட்டு பாட மாட்டீங்களா? குத்தாம பாட்டு பாட மாட்டீங்களா? எனக்கு குத்துக்குடா பாட்டு. தண்ணி அந்த தண்ணியை தரேன். போய்கிட்டு வைக்கல பூர்ண அந்த பூர்ண போட்டி புளி வச்சவளை போட்டி போட்டி. என்ன நடக்குது இங்க? என்னதான் கதை இது? எறும்புக்கிறியா? நாரதருக்குள்ள பிரம்மன் வந்துகிறார். பிரம்மன் மகன் ஒரு மகா முனிவர் வந்துகிறார். உனக்கு கூட அறிவு இல்ல. ஒரு 3 உலகத்தை சுத்தி வர ஒரு 100 மாசமாக
எது மார்க்கமாக நூலு மார்க்கமாகமே நூலு மார்க்கம் ஏய், கண்ணி வைக்கும் நேரத்தில் எவ்வளவு டயர்டா வந்திருப்பீங்க ஒரு சுத்த பத்துக்குதா ஆமாண்டா டேய் யாருமே ஏய் அவனுக்கு மரியாதை கொடுவோம் காஸ்ட் கூட மரியாதை கொடுவோம் சாமியா இப்ப குசூடு குசூடுங்க உட்காருங்க மாத்தி மாத்தி வாசனை தெரியுங்களா செலுத்தாங்க டேய், நேரம் சரி பெரியவங்க சொல்லுவாங்க வா 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 டேய் ஒண்ணு இல்ல வீடு தேடி வந்தவங்களுக்கு ஓடு தேடி தண்ணி ஊத்தணும் ஆமாம்பா நானு நாய் ஓடி ஆடி பணிவிட வேலை செய்யணும் எதிராளியா இருந்தா கூட வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னாக்கா அருந்தவருக்கு ஒரு சொல் தண்ணியாவது கொடுக்கணும் ஆமா ஐயா வந்துக்கிறாருல அதுலயும் மூவாசி விடுத்தவர் அதானே அதனால அவருக்கு முக்கண சாரு மாப்பழா வாழை முக்கணி சார் பெய்ஞ்சி சீக்கிரம்